3 BHK. ஓகே, சிம்பிளி சவுத் யூடியூப் சேனல்லே படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபுல்லாக என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்தாச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா சில சீன்களாக நல்லா இருக்கு, நம்ம குறை சொல்ல முடியாது. எமோஷனாக ஒரு சில சீன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அப்புறம் சித்தார்த்துக்கு வேலை போகிற சீன் அப்போ ஒரு எமோஷனாக பேசுகிற சீன் நல்லா இருந்தது. அப்புறம் இவங்க கோச்சிக்கு போகிறது, சரத்குமாரும் சித்தார்த்தும் கோச்சிக்கு போகிற சீனு, ஒரு கல்யாணம் பண்ண பிறகு அந்த சீன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் பேஷனை நோக்கி போகிற சீன்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த 3 BHK படத்தில். அதை தவிர இந்த படத்தில் பெரிய மேஜர் ஃப்ளாவாக பட்டது என்னன்னா, வீடு வாங்கணுன்றது மட்டுமே மெயின் ஃபோக்கஸ். ஓகே, அது இம்பார்ட்டன்ட் பிளாட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது படம் பூரா. அது ஒரு மாதிரி எரிச்சலை கலப்பிடுச்சு படம் பார்க்கும்போது எனக்கு. அது கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதுவே இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தோல்வாய்க்கு விட்டுருச்சு, ரொம்ப ஃப்ளாட் ஆயிருச்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து. நல்ல பிளாட்டு தான், அந்த பிளாட்டுக்கான எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் சரியில்லாமல் போயிருச்சு, தான் பெரிய பிரச்சனை. சித்தார்த்து, சரத்குமார், மீதா ரகுநாத், தேவயானி, அப்புறம் சைத்ரா, இவங்க எல்லாருமே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க, அதை நான் கூட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி டிஐ ஒர்க் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல சரி பண்ணியிருக்கலாம். எல்லோ ஸ்டோனை ரொம்பவே அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது. அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு சொல்கிறது, பார்க்கும்போது லோ பட்ஜெட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரில, அவங்ககிட்ட அவ்வளோதான் இருந்ததா டிஐ பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு படம் வந்து. மிச்சபடி என்ன சொல்கிறது, இது வந்து நல்ல கதை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் நல்லா வந்திருக்கும், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சிம்பிளி சவுத்தில் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் பார்த்து செக் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.